நேச்சுரல்ஸ் நேச்சுரல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சனா சாராக்கு ஹேர் கட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஹேர் கட் பண்ணுறதுக்கும் மனசே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக வளர்ந்துருச்சு. அதனால பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு மஷ்ரூம் கட் மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். சனா சாராக்கு வந்து மோஸ்ட்டாக நானே தாங்க ஹேர் கட் பண்ணி விடுவேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி நான் வந்து ஹேர் கட் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஹேர் அதிகமாக வளர்ந்த மாதிரி இருந்தது. சரி, பார்லர் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அழகாக கட் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு தான் வந்து நேச்சுரல்ஸ் தான் போயிருந்தோம் பொள்ளாச்சி. நான் வந்து அவங்க கிட்ட போனோடனே என்ன சொன்னேன் அப்படின்னா, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பவுன்சியாக இருக்கணும் ஹேரு, அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். சாராக்கு வந்து நல்ல ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. இப்போ பார்த்தாலே வந்து தெரியும், நல்லா வந்து சூப்பரான ஹேர் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து மஷ்ரூம் கட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹேர் இருக்கிற குழந்தைகளுக்கு. அதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஹேர் கட் பண்ணும்போது சனாசாரா வந்து நல்லா நீட்டாகவே வந்து உட்காந்துட்டாங்க. அவர் வந்து என்ன மாதிரி உட்கார சொல்கிறாரோ அதே மாதிரி வந்து பாப்பாவும் உட்காந்துட்டாங்க. இதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு. பாப்பாவுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சனா உட்கார சொன்னோன்னே உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு சாராவை உட்கார சொல்லிட்டாங்க. சாராவை வந்து உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு எப்படியோ வந்து சீட்டில் உட்கார வச்சாச்சு. அங்கேயே வந்து 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ தான் ஃபஸ்ட்டு, நான் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாராக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சனாக்கு வந்து நான் தலையில் இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். அன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, ஹேர் கட் பண்ண போகிற பிளானே இல்லைங்க. ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து வந்த உடனே சரி ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சடனாக தான் வந்து பிளான் பண்ணோம். இல்லை அப்படின்னா நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன். சரி, சடனாக பிளான் பண்ணனால தான் வந்து அந்த மாதிரியே போயாச்சு. ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அதனால ஹேர் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஆயில் தான், வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே வந்து ஆயிலாக இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா தான் வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சனாக்கு வந்து இவங்க வந்து சனாக்கு வந்து சாராவோட அளவுக்கு ஹேர் வந்து திக்கு கிடையாதுங்க. கொஞ்சம் வந்து தின்னாக தான் இருக்கும். அதனால் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணி விடுங்க, மஷ்ரூம் கட்டு மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அவங்க கட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் மஷ்ரூம் கட்டு அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்து, ஏன்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் இப்படி தான் கட் பண்ணுவாங்க போல் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே வந்து பார்த்துட்டே இருந்தேன், வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பார்க்கும்போது சாராக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுது, அந்த கட் வந்து மஷ்ரூம் கட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. சாரா வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தலை கட்டிட்டு போகிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தேன். அதனால் முன்னாடி வந்து ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணலைங்க. அதனால் 2 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டோம் அப்படின்னா ஸ்கூல் போகும்போது அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு பின்னாடி அப்படியே சொல்கிறேன். சாராக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சனாக்கு ஹேர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. அதனால் அவங்களே வந்து சனாக்கும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு சரி 2 பேத்துக்கும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து சனாவே உட்கார வச்சு ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாராக்கு ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சனாக்குமே வந்து ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஹேர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால லேட்டோ என்னமோ தெரியலைங்க. இவங்களுக்கு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்குமே வந்து அதை முடிச்சாச்சு. பக்கத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பக்கத்து சேரில். குழந்தை வந்து பயங்கரமான அழுக, ஒரே பயங்கர ரவுஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா தான் வந்து ரொம்ப பாவம். ஏன்னா வந்து மாறி மாறி தூக்கி வச்சுட்டே இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க கேட்கவே இல்லை, அவ்வளோ அழுகையாக அடம்பிடிச்சிட்டே தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபைனலாக வந்து லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் இன்னுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், நல்லா கொஞ்சம் வால்யூமாக இருக்கணும், கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியணும். அந்த மஷ்ரூம் கட் அப்படின்னாலே வந்து அப்படி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஜம்ப் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹேர் அப்படியே ஆடும். அந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இந்த மாதிரி கட்டாக வந்து வந்துருச்சு. ஆனால் இதுவுமே பரவாயில்லைங்க, கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லுக்கு வேறு லுக் வந்த மாதிரி இருக்குது. இதுவும் அழகாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணும்போது நானே தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நானே வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி நானே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஹேர் வந்து இவங்களுக்கு குரோத் ஆன உடனே நான் என்ன மாரி ஹேர் கட் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அந்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் கட் சனா சாராக்கு நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.